ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்சங் வாஷிங் மிஷினில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் நமக்கு வந்து மேலே ஒரு எரர் கோடு காமிக்கும். அந்த எரர் கோடுக்கு என்ன மீனிங், ஒவ்வொரு எரர் கோடையும் வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினான திங் எல்லோரும் காமனாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4C இல்லை 4E அப்படின்ற அந்த எரர் கோடு. அது என்ன கோடு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சப்ளை இஷ்யூ. நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே போகிற எடுக்கிற வாட்டர் வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு பிளாக் ஆகிருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப லோ ப்ரெஷராக இருந்தாலோ இந்த எரர் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபில்டரை செக் பண்ணிங்கன்னா போதும். இந்த பேக் சைடில் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கழட்டினீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க, கழட்டி பாருங்கள். ஸோ டேப்பில் தண்ணி வருதான் செக் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து இந்த 4C எரருக்கும் 5C எரருக்கும் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். வாட்டர் சப்ளை இஷ்யூ 4C இல்லை 4E அப்படின்னா சரியா. அடுத்ததாக வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் 5C ஆர் 5E அந்த கோடு வந்துச்சுன்னா ட்ரைனேஜ் இஷ்யூ. அதாவது உள்ளே தண்ணி வெளியே ட்ரெயின் ஆகுதுல்ல, அந்த ஓஸ் வந்து அடைச்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, தண்ணி வெளியே போகல அப்படின்னா தான் இந்த இஷ்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3C ஆர் 3E மோட்டர் டிஃபெக்ட் ஆர் ஓவர்லோடு. இப்போ வந்து நீங்கள் நிறைய ஓவர்லோட் பண்ணிட்டீங்க, வெயிட்டை மோட்டரால் சுற்ற முடியல அப்படின்னா இந்த கோடு வரும். ஸோ மோஸ்ட்லி வராதுன்னு நினைக்கிறேன். பட்டு இந்த கோடு வந்துச்சுன்னா நீங்கள் துணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் மறுபடியும் போட்டு பாருங்கள். அப்படியும் கம்மி துணி தான் இருக்குது அப்படின்னா மோட்டர் ஏதோ ஒரு ஃபால்ட், எங்கள் சர்வீஸ் சென்டர் தான் வந்து காண்டாக்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு டிஇ டிசி டோர் லாக் வந்து சரியாக ஆகலை அப்படின்னு அர்த்தம். இல்லைனா டோர் அலைன்மெண்ட், நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணியுமே இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா சென்சார் ஃபால்ட்டு. இதுவுமே நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரை தான் காண்டாக்ட் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஹீட்டிங் எலமெண்ட் ஃபால்ட் HE1HE அப்படின்றது. ஸோ இதுவும் நீங்கள் வந்து நம்மளாக பார்க்க முடியாது. LE அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் டிடெக்டட், எங்கேயோ வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர்ஃப்ளோ எரர், என்ஷூர் த கரெக்ட் டிடர்ஜென்ட் யூஸ்ட். ஓகே, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வராது. யூபி அன்பேலன்ஸ்டு லோடு, அதாவது இப்போ துணி போடுறீங்க, துணி வந்து துவைச்சிட்டு நெக்ஸ்ட்டு இது ஸ்பின் பண்ணப்போ ஒரே சைடில் துணி இருக்குது, ஈவனாக பேலன்ஸ் ஆகலைன்னா அதால் ஸ்பின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மறுபடியும் துணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதியாக போட்டிங்கன்னா அது சரியாயிரும். நெக்ஸ்ட்டு சட், டூ many சட்ஸ் டிடெக்டட். இதெல்லாம் வந்து நம்ம டாப் லோடில் இருக்காது, சைட் லோடில் தான் இருக்கும். யூசி அப்படின்னா வோல்டேஜ் எரர், பிஇனா பட்டன் எரர், பட்டன் ஏதோ ஒரு ஸ்டக் ஆகிருக்குன்னு. ஏஇ கம்யூனிகேஷன் எரர், 1Eனா வாட்டர் லெவல் சென்சார் வந்து ஃபால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சிஇ கூலிங் ஃபேன் எரர். இதெல்லாம் வந்து நம்ம டாப் லோடில் வராது. ஸோ இதுதான் வந்து இதில் மெயின் திங்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.